40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 39ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான வார்த்தை ரூபகாரம் பண்ணுதல். ரூபகாரம் பண்ணுதல் என்று சொன்னால் ஆர்கியூயிங், டிஃபெண்டிங், வாதாடுதல் என்று சொல்லலாம். நம்முடைய வேதாகமத்திலே ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்டதான ஒரு வார்த்தை ஆகும். யோபுவினுடைய நண்பர்கள் அவரை அதிகமாக குற்றப்படுத்தியதான வேளையிலே அவர் சொன்னதான ஒரு வார்த்தை யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே உத்தமனாய் சன்மார்க்கனாய் இருந்ததை வெளிப்படுத்தக்கூடியதான தன்னுடைய வாதத்தை வைத்ததான ஒரு வார்த்தையாகும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நமக்காக நாம் வாதாடுவது ஒருவேளை இயலாத காரியமாக இருக்கலாம். நம்முடைய நீதி நசுக்கப்படலாம். ஆனால் நமக்காக யுத்தம் செய்கிற, நமக்காக வாதாடுகிற கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டு நம்முடைய விசுவாச பயணத்திலே முன்னேறி செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.